என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வர வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த பதிவினை கேட்டு நான் சொல்லும்படி உன் இல்லத்தில் செய்ய வேண்டும். அப்படி நீ ஒரு முறை செய்தால் போதும், உன் இல்லத்திற்கு வருவேன். நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். நீ நினைத்த விஷயத்தை அனைத்தையும் செய்து கொடுப்பேன். உன்னுடைய தீராத பிரச்சனையும் தீராத கஷ்டத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாய் உன் இல்லம் தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன். அதனால் என் வார்த்தைகளையும் என்னையும் தவற விட்டுவிட்டால் பிறகு அந்த வாய்ப்பு என்பது கிடைக்காது. வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் என் தங்க பிள்ளையே. இந்த வாய்ப்பை நீ சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் ஆசீர்வாதம். இந்த தாயின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்தால் போதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உன் இல்லத்தை தேடி வரும். எந்த விஷயத்தையும் தேடி நீ செல்ல வேண்டிய அவசியமே என்பதே இருக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது புரிகிறதா? புரிகிறது என்றால் ஆம் தாயே என்று என் தங்க பிள்ளை எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். பிறகு என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உன் இல்லத்தில் நடக்கிறதா என்று முதலில் பார்த்துவிடு. பிறகு நான் உன் இல்லத்திற்கு எப்படி வருகிறேன் என்று சொல்லுகிறேன். மூன்றாவது, உன் இல்லத்தில் எப்படியெல்லாம் நான் உனக்கு அனைத்து விஷயத்தையும் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறேன். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நாட்களும் உனக்கு வேதனைதான், ஒவ்வொரு நாட்களும் கஷ்டங்கள் தான் சில காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதாவது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து விடாதா? எப்படியாவது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாகி விடாதா? ஏன் இந்த உறவால் நான் இப்பேற்பட்ட பாதிப்புகள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது? ஒவ்வொரு நாட்களும் மனவலியோடு மனம் குமுறி கொண்டிருக்கிறேனே. எப்படியாவது என் வாழ்க்கையில் எந்த திசையிலாவது ஒரு நல்ல வழி கிடைத்து விடாதா என என் தங்க பிள்ளை கண்ணீரோடு கலங்கி நிற்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ கண்ணீரோடு கலங்கி நிற்பதனுடைய வேதனை இந்த தாயால் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லி வாழ்க்கையை சீர்படுத்தி அதை நினைத்தாற்போல் நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையை மாற்றம் கொடுத்து மகிழ்ச்சிகளை கொடுத்து செல்வங்களையும் அனைத்தையும் இழந்ததை மீட்டெடுத்து கொடுத்து ஒவ்வொரு தருணமும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த வாராகி தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். உன் இல்லத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? அதே போல் ஒரு சில விஷயத்தை நீ கட்டாயமாக கடைபிடித்தேதான் ஆக வேண்டும். அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக உன் இல்லத்தை தேடி என்னால் வர முடியாது. என்ன கடைபிடிக்க வேண்டும்? எப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும்? எந்த திசை பார்த்து தீபத்தை ஏற்ற வேண்டும்? எப்படி எந்த நேரத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும்? ஏனென்றால் நான் எந்த நேரத்தில் எல்லார் இல்லத்திற்கும் காவலாக நிற்பேன் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் என்னை அன்னையாக ஏற்றுக்கொண்டு நான் வருவேன் என்று நினைப்பவர்களுக்கு மட்டுமே காவலாக நிற்பேன். சில உள்ளங்களுக்கு நிம்மதியாக நம் வாழ்க்கையை வாராகி தாய் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். என் தாய் வருவார்கள், நான் நிச்சயமாக என் தாயிடம் நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை உள்ளவர்களுக்கே காவல் தெய்வமாக அவர்கள் இல்லத்தில் அவர்கள் உறங்கும் பொழுது கெட்ட சக்திகள் எதுவும் உள்ளே நுழையாமல், கெட்ட எண்ணங்கள் உள்ளே நுழையாமல் அவர்களுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் காப்பாற்றுகிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒரு சில தங்க பிள்ளைகள் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, என் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது, என் வாழ்க்கையில் அனைத்துமே போய்விட்டது என ஒவ்வொரு தடவையும் தங்க பிள்ளைகளானது அதிக அளவில் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், என்னுடைய பாதங்கள் உன் இல்லத்தில் பட்டால் பல கஷ்டங்கள், பல மடங்கு எவ்வளவு உனக்கு கஷ்டம் இருக்கிறதோ அது அனைத்துமே உன்னை விட்டு விலகும். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் உன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதையுமே சாதிக்க முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய வாராகி தாயானவள் நான் இருக்கிறேன், தைரியமாக இரு, உனக்கு எது வேண்டுமென்றாலும் செய்கிறேன், தைரியமாக இரு என்று நான் சொல்கிறேன்.
ஆனால் உன் எண்ணமும் சிந்தனையும் எப்படி இருக்கிறது தெரியுமா? எனக்கு எதுவுமே கிடைக்காது, எனக்கு எதுவுமே நடக்காது, ஒவ்வொரு தருணமும் எனக்கு கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் தான் நடக்கும் என என்னுடைய தங்க பிள்ளையானது மனம் குமிறி கொண்டிருக்கிறது. நான் சொல்வது உன் எண்ணத்திலும் சரி சிந்தனையிலும் சரி செல்ல அனுமதிக்காமல் நீ விட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, எண்ணத்தை சீர்படுத்து. எனக்கு என் தாய் இருக்கிறார்கள், அனைத்துமே நல்லதாக நடக்கப் போகிறது. ஒவ்வொரு தருணமும் எனக்கு மகிழ்ச்சிகளும் மங்களங்களும் உண்டாக போகிறது. என் தாய் இருக்கும் பொழுது எனக்கென்ன கவலை என தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தைரியம் இல்லை என்றால் நம் வாழ்க்கை வாழ்வதே வீண்தான். ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்ட விஷயத்தை இந்த வாராகி தாய் இல்லம் தேடி வந்து கொடுத்து விடுவேன். அதே போல் நீ தைரியமாக இல்லாமல் இருந்தால், கஷ்டத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தால், கண்களை மூடி இருளில் இருந்தால், நீ கேட்ட விஷயத்தையே நான் கொடுத்தாலும் உன்னால் பரிபாலிக்க முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே, நாம் எவ்வளவு இழந்திருக்கிறோம் எண்ணுவதை விட என் தாய் இருக்கிறார்கள் என்று எண்ணிப்பார். கஷ்டம் விலகும், கவலை விலகும், சோகம் விலகும், துன்பம் விலகும், துயரம் விலகும். இத்தனை அந்த எண்ணத்திற்கே இத்தனை விலகுகிறதே. முழுமையாக விலக்கிவிட்டால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உறுதியாகிவிடும். நீ நினைத்த காரியங்கள் நடக்கும். நிச்சயமாக உன் வெற்றியை எவராலும் பறிக்க முடியாது. நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னையே அப்படியே சாரும் என்பதை புரிந்து கொள். புரியாமல் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுதுதான் பல விஷயத்தை இழக்கிறோம். புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்யும் பொழுது, அதுவும் என் தாயின் மீது நான் நம்பிக்கை வைத்து செய்கிறேன், அது எப்படி தோல்வி அடைந்து விடும் என மன உறுதியோடு இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு துயரம் வந்தாலும் சரி, ஆனால் உன்னுடைய நம்பிக்கையானதும் மன தைரியமானதும் அசைக்க முடியாமல் அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் இந்த தாய் வருவேன். பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி நாள், பஞ்சமி நாட்களில் நான் சொல்வதை அப்படியே செய். வீட்டில் அதீத கடன் பிரச்சனை இருக்கிறது, மனக்குழப்பங்கள் இருக்கிறது என்றால் என்னுடைய சிறு புகைப்படத்தை வீட்டிற்கு வெளியே நீ கொஞ்சம் ஒட்டி வைத்தால் நிச்சயமாக வரக்கூடிய கெட்ட சக்தியும் உள்ளே நுழையாது. அதே போல் கெட்ட மனிதர்களும் உன் இல்லத்தில் நுழைய முடியாது. எவராவது செய்வினை செய்து வைத்து கொண்டிருந்தால் அவரும் உள்ளே நுழைய முடியாது. அதே போல் உனக்கு நல்ல காரியங்கள் தான் உன் இல்லத்திலும் சரி, அதே போல் உன் இல்லத்திலும் சரி நுழைய முடியும். அதே போல் வரவும் முடியும். அதனால் என்னுடைய சிறு புகைப்படத்தை உன் இல்லத்திற்கு வெளியே சுவற்றில் அல்லது கதவிலோ நீ ஒட்டி வைத்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதே போல் பௌர்ணமி, பஞ்சமி, அமாவாசை நாளில் தீபம் ஏற்ற வேண்டும். எப்பொழுதுமே உன்னுடைய வாசற்படியில் இரவு நேரங்களில் 7, 8, 9 மணிக்குள்ளாக 1 மணி நேரம் சிகப்பு திரியிட்டு அகல் விளக்கை வைத்து உன் வாசலில் தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்படி நீ ஏற்றினால் நீ நினைத்த காரியம் நடக்கும், நடத்தி கொடுப்பேன். உன் இல்லத்தை தேடி அனைத்து விஷயங்களும் வரும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கும். அதே போல் என் தங்க பிள்ளையே, கெட்ட விஷயம் உன் இல்லத்தில் நுழையாது. அதே போல் உன்னுடைய இல்லத்தில் சாம்பிராணி புகை முழுவதுமாக போடு. என்னுடைய புகைப்படம் சிலை இருந்தால் எனக்கு பானகத்தை வை. உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயம் அளவற்றது. அதே போல் இந்த ஆராகிய அன்னையை நீ பார்த்து கொண்டால் உன்னை பார்த்து கொள்வது என்னுடைய கடமை. உன்னை இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில் இருக்கும் வரை நான் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் தேவைகள் எதுவோ அதை பார்த்து பார்த்து செய்வேன் இந்த வாராகி அன்னை. நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேன், தைரியமாக இரு. ஆனால் நான் சொல்வதை கண்ணீர் வடிக்காமல், பயம் கொள்ளாமல், தைரியமாக நான் சொல்வதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இன்று
உந்தன் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வருவேன். நீ நினைத்த காரியத்தை கச்சிதமாக சிறப்பாக செய்து கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த தாயின் ஒரு சிறு கட்டளை, உன் பொன்னான கரங்களால் இந்த வாராகி தாயின் வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு. உன் வாழ்க்கையில் மங்களங்களும் மகிழ்ச்சிகளும் நீ கேட்ட வேண்டுதலும் நிறைவேற்றி வைப்பேன் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீகலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பருக்கு காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.